பரணி, கலம்பகம், உலா ஒன்றாகிலும். இந்த கிளிப்ல பரணி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை பற்றி பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த இலக்கியம் சாதாரணமாக பாடக்கூடியதில்லை. 1000 யானையை யாரு கொள்றாங்களோ அவங்க மீது பாடக்கூடியது இந்த இலக்கியம். அப்படி ஒருத்தன் உண்மையிலேயே வாழ்ந்தானா? சோழர் காலத்துல அந்த மாதிரி வாழ்ந்தான். யாருதான்? கருணாகர தொண்டைமான் அப்படின்ற ஒரு படைத்தளபதி. குலோத்துங்கனுடைய அவைக்களத்துல படைத்தளபதியா இருக்கார். இப்போ கலிங்கத்துக்கும் சோழப்படைக்கும் போர் மூழுது. அப்போ சோழப்படை இங்கிருந்து புறப்பட்டு கலிங்க நாட்டினுடைய எல்லைக்கு போய் அங்க போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பரணி இலக்கியம் எங்கிருந்து பாடுவாங்கன்னா, போர்க்களத்துல ஒரு பரண் அமைச்சு அந்த பரண் மேல ஏறி நின்னுப்பாங்க. அந்த அந்த பரன்ல ஏறி நின்று போர் பார்த்து இந்த இலக்கியத்தை பாடுவாங்க. உண்மையிலேயே இதை பாடனை செயங்கொண்டார். அப்படி பாடி அந்த கலிங்க போர்ல நடந்த அத்தனை வீர தீர செயல்களையும் நமக்கு பதிவு செய்யறாரு. சோழர்களுடைய வீரத்தை நம்ம நேர்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த இலக்கியம் நமக்கு மிக உதவியா இருக்கு.